ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு இன்ஃபோ இன்சைட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். அதாவது ஜாவாவில் எப்படி மெத்தட் ஓவர்லோட் பண்ண முடியுமோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்கும் பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ்லேயே அதிகம் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கிறது தான் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு கிளாஸில் அதிக கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும், ஆனால் அந்த ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்டருக்கும் பாராமீட்டர் லிஸ்ட்டு அப்படிங்கிறது டிஃபராக இருக்கும். அதாவது எப்படி டிஃபராக இருக்கும் அப்படின்னா, அந்த பாராமீட்டரோட லிஸ்ட்டு ஒன்று அதோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், அல்லது அந்த பாராமீட்டரோட டேட்டா டைப் அப்படிங்கிறது டிஃபராக இருக்கும், அல்லது பாராமீட்டரோட ஆர்டர் மாதிரி இருக்கும். இப்படி ஒரு கிளாஸ்லையே அதிகம் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் இது பண்ணுறதான் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடுன்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே டிஃப்ரெண்ட் இனிஷியல் வேல்யூஸை பாஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இப்போ கிளாஸ்க்கு ஒரு நேம் வச்சுருக்கோம். என்ன நேம் அப்படின்னா, லேப்டாப்ங்கிற நேம் வச்சுருக்கோம். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங்கு இன்ட்டு டபுள்ங்கிற 3 டேட்டா டைப் கொடுத்து பிராண்ட் ரேம் ப்ரைஸ் அப்படிங்கிற 3 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, பப்ளிக் லேப்டாப் ஆஃப் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணியிருக்கோம். அந்த ஆஃபுங்கிறதான் கன்ஸ்ட்ரக்டர். அது என்ன கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஏன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். நம்ம எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணலை அப்படின்னா அது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போது அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பிராண்டுக்கு அன்னோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஏன் அன்னோன் வந்திருக்கு அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் ஆர்குமெண்ட் கொடுத்து நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம், வந்திருக்கோம். ஆனால் இதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே எந்த வேல்யூஸும் கொடுக்காம டிஃபால்ட்டாக நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பிராண்டுக்கு அன்னோன்னும், ரேமுக்கு 4ன்னும், ப்ரைஸ்க்கு $500 அப்படின்னும் கால் ஆகிருக்கு. அடுத்து செகண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, பப்ளிக் லேப்டாப் ஆஃபில் ஸ்ட்ரிங் பிராண்டு, இன்ட்டில் ரேமு, டபுளில் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணியிருக்கோம். இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு திஸ்ங்கிற கீவேர்டோட பிராண்டுக்கு என்னவா, அதாவது நம்ம அந்த பாராமீட்டருக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போதே நம்ம பிராண்ட் என்னவா இருக்கணும், ரேம் என்னவா இருக்கணும், அது ப்ரைஸ் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ அதுவே இதில் பாஸ் ஆயிரும். அடுத்து மூணாவது கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, பப்ளிக் லேப்டாப் ஸ்ட்ரிங்கில் பிராண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் ஸ்ட்ரிங் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே கொடுத்தோம். இது சிங்கிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம் அந்த கன்ஸ்ட்ரக்டரில். ஸோ திஸ்ங்கிற கீவேர்டோட பிராண்டு என்னவா வரணும், ரேம் என்னவா வரணும், ப்ரைஸ் என்னவா வரணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து பப்ளிக் வாய்டு ஷோ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மெத்தட் கால் பண்ணியிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம இதுவரை கால் பண்ணியிருக்க எல்லாம் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மெத்தட் கால் பண்ணியிருக்கோம். system.out.printlnல பிராண்டு, ரேம், ப்ரைஸ் இது 3ஐயும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கான எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மெயின் மெத்தட் கால் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் argsன்னு சொல்லி கொடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு லேப்டாப் அப்படிங்கிற கிளாஸ்க்கு லேப்டாப்1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு நியூங்கிற கீவேர்டோட லேப்டாப் ஆஃபுங்கிற டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணியிருக்கோம். இது ஏன் கால் பண்ணியிருக்கோம்னா, இது ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டரை கால் ஆகுது. ஸோ அதனால் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணாமல் கால் பண்ணதுனால பிராண்டுக்கு அன்னோன்னு சொல்லிட்டு வந்திருக்கு, ரேமுக்கு 4ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு, ப்ரைஸ்க்கு $500ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அடுத்து லேப்டாப்ங்கிற கிளாஸ்க்கு லேப்டாப்2ங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இஸ் ஈக்குவல் டு நியூங்கிற கீவேர்டோட லேப்டாப்பில் டெல் 8 $1200 அப்படிங்கிற ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். இது அந்த பிராண்டுக்கு என்னவா வரணும், ரேம்க்கு என்னவா வரணும், அந்த ப்ரைஸ்க்கு என்னவா வரணும் வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அடுத்து மூணாவது கன்ஸ்ட்ரக்டர் லேப்டாப்ங்கிற கிளாஸ்க்கு லேப்டாப்3ங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இஸ் ஈக்குவல் டு நியூ லேப்டாப்னு சொல்லி கொடுத்துட்டு HP அப்படிங்கிற பிராண்டோட லேப்டாப்போடு நம்ம சேர்த்து நம்ம
ஹெச்பிங்கிற லேப்டாப்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ஆர்குமெண்ட் பாஸ்டு. அடுத்து லேப்டாப் 1 ஷோ டீட்டெயில்ஸ் ஆஃப், லேப்டாப் 2 ஷோ டீட்டெயில்ஸ் ஆஃப், லேப்டாப் 3 ஷோ டீட்டெயில்ஸ் ஆஃப்ங்கிற நம்ம இதுவரை கொடுத்துருக்குற பிராண்டுக்கு என்னவா வரணும், ரேங்க் என்னவா வரணும், ப்ரைஸ்க்கு என்னவா வரணும்னு சொல்லி நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. அது இல்லாமல் இதில் ஷோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த 3 மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அவுட்புட் ஷோவாக இருக்குது. பிராண்டுக்கு ஃபஸ்ட்டு கன்செப்டர் இது. பிராண்டுக்கு அன்னோன்னும், ரேமுக்கு 4ன்னும், ப்ரைஸ்க்கு $500 வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக அந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணதுனால இப்படி வந்திருக்கு. அடுத்து ப்ரைஸ்க்கு, பிராண்டுக்கு, ரேமுக்கு செகண்ட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம என்னவா வரணும்னு சொல்லிட்டு நம்ம அதிலே செட் பண்ணிட்டோம். ஸோ அது இன்ஸ்டன்ஸாக இங்கே செட் ஆயிடுச்சு. அடுத்து மூணாவது கன்ஸ்ட்ரக்டர் பிராண்ட், ரேம், ப்ரைஸு அதிலே என்னவா வரணும்னு நம்ம அதிலே கொடுத்துட்டோம். ஸோ அது அப்படியே வந்துடுச்சு. இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்ஃபோ வெப்சைட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தேங்க்யூ.